ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் கேலக்ஸி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தான் இண்டென்டேஷன் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தானை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், பைத்தானை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இண்டென்டேஷன் அப்படின்னா என்ன? நீங்கள் பைத்தானில் கோடிங் எழுதுறீங்க. ஸோ கோடிங்கில் ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லைனுக்கு பிகினிங்கில் நம்ம கொடுக்குற எம்டி ஸ்பேசஸ் தான் இண்டென்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்? ஸோ பைத்தானில் ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம இந்த எம்டி ஸ்பேசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பைத்தானில். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடம், எண்ட் ஆகிற இடம், இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா இந்த இண்டென்டேஷன் கான்செப்டை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ பைத்தானை தவிர அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் C#, ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி லாங்குவேஜஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க கர்லி பேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஓப்பன் கர்லி பேசஸ் கொடுப்பாங்க, எண்ட் ஆகிற இடத்துல க்ளோஸ்டு கர்லி பேசஸ் கொடுப்பாங்க. ஆனால் பைத்தானில் கர்லி பேசஸ் இல்லை ப்ராக்கெட் அந்த மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கோட் ஒரு பர்டிகுலர் பிளாக் கோடு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லைன் கோடு எழுதியிருக்கோம். ஸோ இந்த லைன் கோடு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளன்றதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பேஸும் கொடுக்கல. ஸோ அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்னா, இந்த லைன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கடுத்து ஏதாவது ஒரு லைன் நம்ம ரைட் பண்ணும்போது இந்த இனிஷியலாக இந்த பிகினிங்கில் ஸ்பேஸ் கொடுக்காம எழுதினோம்னா அந்த லைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை கிடையாது, அது ஃபங்க்ஷனுக்கு வெளியே எழுதுறோன்றது மீன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், பட் இந்த லைன் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பேஸுமே கொடுக்கல. ஸோ அப்படின்னா இந்த கால் பண்ணுற இடம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம கால் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணல. ஸோ இதுதான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், எப்படி இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்றது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிஷனில் இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இஃப்க்குள்ளே எழுதுகிற கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்த லைனில் பிகினிங்கில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஸில் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எல்ஸ்ன்றது அந்த இஃப்க்குள்ளே இருக்கிற கோடு கிடையாது, அது வெளியே இருக்கிற கோடு. ஸோ அதுக்கப்புறம் எல்ஸ்குள்ளே வர்ற கோடு எல்லாமே பார்த்தோம்னா ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோடு எல்லாமே எல்ஸ்குள்ளே வர்ற கோடு. ஸோ இந்த கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இஃப்க்குள்ளே வர்ற கோடு. ஸோ இதே மாதிரி தான் இண்டென்டேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன், லூப், அந்த கண்டிஷன்ஸ் இல்லைனா ஒரு கிளாஸ் ஃபைல் நம்ம பைத்தானில் க்ரியேட் பண்ணுறோம்னா அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன், இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டாலும் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம 2 லைன் எழுதுகிறோம்னா 2 லைனுக்குமே சேம் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் தான் நம்ம முன்னாடி கொடுக்கணும். அப்படி சேம் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் கொடுக்காம மாற்றி கொடுத்தோம்னா இந்த பைத்தான் கோடு நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம பைத்தானில் ஒரு கோடு ஒன்று க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம இண்டென்டேஷன் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் VS கோட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஃபைல் எப்படி எழுதலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம எழுதுகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். வெல்கம் டு மை சேனல். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம எந்த எம்டி ஸ்பேஸும் கொடுக்கல. ஸோ இது ஒரு தனி லைன் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபைன் சாம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த இண்டென்டேஷன் கான்செப்டுக்காக மட்டும் ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். 3rd லைனில்
4th லைனில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பிகினிங்கில் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், 4 எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த லைனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன மீன் பண்ணுறோம்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் கொடுத்த மாதிரி எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ஸ்பேஸ் தான் இதுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் இந்த லைனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து எந்த லைனுமே கொடுக்காம எந்த ஸ்பேஸுமே கொடுக்காம நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதை நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் டு மை சேனல் இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் லைன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலை. ஸோ அதனால தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற 2 லைனுமே நம்மளுக்கு கால் ஆகலை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கால் பண்ணலைன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லைன் எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை தனியாக கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் டு மை சேனல் இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற 2 லைனுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது 2 லைனுமே ஃபங்க்ஷனுக்குள்ளேன்றது எழுதியிருக்கோம். ஸோ அதனால தான் ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டை ப்ராப்பராக நம்ம ஒரே மாதிரி நம்ம கொடுக்கலனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் பிளாக்குக்கு ஒரே மாதிரி நம்ம கொடுக்கலனா இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் வரும். அன்இன்டென்ட் டஸ் நாட் மேட்ச் எனி அதர் இன்டென்டேஷன் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்டென்டேஷன் லெவல் வந்து எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் அப்படி மேட்ச் பண்ணாமல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ ஒரு பிளாக்குள்ளே நீங்கள் ஒரு இன்டென்டேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ ஒரு நம்ம கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம். இஃப் ஒரு இன்புட் நம்ம கொடுப்போம், எக்ஸ்ன்றது ஒரு இன்புட் கொடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனோட இன்டென்ட் லெவலில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இஃபுக்குள்ளே இருக்கிற கோடுக்கு அகெயின் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த லைன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாலுமே இது அகெயின் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வருது. ஸோ அப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளே கோடு நம்ம எழுத போது அகெயின் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் எல்ஸ்க்குள்ளே நம்ம கோடிங் வந்து நம்ம எழுதினாலுமே எல்ஸோட பார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம எல்ஸ்லேருந்து இன்டென்ட் வந்து நம்ம கொடுத்து தான் அதை ரன் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூன்னு வருது, ஏன்னா 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி இஃபுக்குள்ளே நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து இஃபோடக்குள்ளே இருக்கிற பிளாக் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ இது இந்த இஃபோடக்குள்ளே வருதுன்றதை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ நான் 2 கொடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது எல்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு லைன் ஆஃப் கோட். பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்டென்டேஷன் கான்செப்டை. ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கோடை நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, உங்கள் மிஷின்லேயும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாம்பிள் கோடை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக பைத்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.